மருத்துவர் எதை சாப்பிடக்கூடாது என்கிறாரோ அதையே சாப்பிட தோன்றுகிறது. இதை தவிர்ப்பது எப்படி? ஓம் சாந்தி. மருத்துவர்கள் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை மீண்டும் சாப்பிட தோன்றுகிறது. என்ன செய்வது? ஓம் சாந்தி. பல நேரத்தில் டாக்டர்ஸ் நமக்கு உடல்நிலை சரியாகிறதுக்கு மெடிசின்ஸும் கொடுப்பாங்க, மருந்துகளும் கூடவே சில பத்தியமும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வெறும் மருந்துகள் மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய பத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கலைன்னா, அதாவது இதை சாப்பிடக்கூடாது இந்த பொருள்லான்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு குணமாகும். இல்லை மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல உணவை திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா நோய்கள் குணமாகாது. ஆனால் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் அப்போ தான் சாப்பிடணுங்கிற அதிக ஒரு ஆசை வருது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, ஒரு பொருள் நமக்கு கெட்டது, நம்ம உடல் அதை ஏற்றுக்கல, அதை சாப்பிட்டா நமக்கு நோய்கள் உருவாகுது, இல்லை நோய்கள் அதிகமாகுது அப்படின்னு புரிஞ்சு கூட நம்மளால் அதை சாப்பிடாமல் இருக்க முடியல, அதை செய்யாமல் இருக்க முடியலன்னு நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயந்தான். என்ன? செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. இது நம்மக்கிட்ட குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நம்மளால் நம்மளுடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, எதை கேட்கக்கூடாதோ கேட்குறோம், அதை காதுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மனதை வழி நடத்துவது தான் செல்ஃப் கண்ட்ரோல். மனசு நம்மளை வழி நடத்தக்கூடாது, மனம் போன போக்கில் நாம் போகக்கூடாது, அதை நாம் வழி நடத்தணும், கைட் பண்ணணும். அப்போ தினமும் அதுக்கு என்ன பண்ணணும்? மனசுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மனசு கண்டிப்பாக ஏற்றுக்கும். எப்போ? அதுக்கு உட்காந்து நீங்கள் அன்பாக புரிய வச்சிங்கன்னா. இதை சாப்பிடும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுகம் கிடைக்கிது பாருங்கள், ஆஹா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஆனால் அதை சாப்பிட்டு முடித்த உடனே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இல்லை வலி, பண செலவு, இல்லையா அலைச்சல் டாக்டர்கிட்ட, இதெல்லாம் எவ்வளோ அர்த்தம் இல்லாதது. தெரிஞ்சே நான் என்ன பண்ணுறேன்? இந்த எல்லா அர்த்தமில்லாத செயல்களை நான் செய்கிறேன். அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்? நான் இதை சாப்பிடக்கூடாது, இல்லை சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப ரொம்ப அதை மினிமம் பண்ணணும். அப்படி நாம் மனதிற்கு இதை நான் செய்யக்கூடாது, செய்கிறதுனால இவ்வளோ எனக்கு நெகட்டிவான தாக்கம், இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப புரிய வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக உங்கள் மனசை அதை ஏற்றுக்கொள்ளும். அதனால் நீங்கள் தான் உங்களோட மனதிற்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்து நாம் புரிய வைக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு சொல்லணும். எதுவுமே சொல்லலைன்னா அது எதையுமே கேட்காது, ஏதோ சொல்கிறோமோ அது கேட்க ஆரம்பிக்கும். அப்போ அமைதியில் உட்காந்து நாம் அதை செய்தோன்னா கொஞ்ச நாள் அதனுடைய பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஓம் சாந்தி.